ஹாய். நேற்று ஒரு சந்தோஷமான வீடியோ போட்டிருந்தேன்ல, ஃபேஸ்புக்கில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அந்த இது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக இருந்தது. கடவுளுக்கே பொறுக்கல போல் இருக்குது. கடைசியாக வந்து ஹார்ட் செக்கப் போனது வந்து November 24th, அதாவது ஒரு வருஷம் 2 மாதம் முன்னாடி போனது. அப்போ வந்து எழுதி கொடுத்த டேப்லெட்டை தான் ஒரு வருஷமாக இப்போ எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஹார்ட் செக்கப்பே போகலை. அப்புறம் சரி மறுபடியும் போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் திருப்பூர் ரேவதி ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கு வந்து ஸ்டென்ட் வச்சது இல்லையா, அந்த டாக்டர்கிட்டயே மேற்கொண்டு பார்த்துக்க சொல்லி கோயம்புத்தூர் டாக்டர் சொல்லிட்டார். இல்லைன்னா குப்புசாமி நாயுடுவில் தான் பார்த்துட்ருக்கேன். அப்புறம் நான் பார்த்துட்ருக்கிற டாக்டருக்கு நம்ம நேரம், அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு, அவரே ரிட்டையர் ஆக போகிறாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவரை பார்த்து எனக்கே அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு. ஒரு வருஷம் கேப்பில் அந்தளவுக்கு நல்லா ஏஜ் ஆகிட்டார். சாம்பசிவம் அப்படின்னு டாக்டர். அப்புறம் அவர் சொன்னார், இவ்வளோ தூரம் வந்து கோயம்புத்தூருக்கு இனிமேல் வந்து கஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் வந்து சர்ஜரி பண்ண அந்த ரேவதி ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்டயே பார்த்துக்கோங்க, நானும் ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். சரி ஓகே அப்படின்னு. அப்புறம் ஒரு வருஷம் ஆகிப்போச்சு. சரி போவோம் அப்படின்னு, இன்றைக்கி போகலாம் நாளைக்கு போகலாம் அப்படின்னு. அப்புறம் பார்த்துக்கலாம் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் மறுபடியும் அந்த டயர்ட்னஸ் வந்து இன்னும் போகாமல் இருந்துகிட்டே இருந்தது. சரி அதெல்லாம் சின்ன ஏதோ ப்ராப்ளம்னு நினச்சிட்டேன். சின்ன ப்ராப்ளமாக இருக்கும், ஓகே கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆகுது அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தா 2 days முன்னாடி வந்து கொஞ்சம் கூட சாப்பிடவே முடியல. கொஞ்சம் லைட்டாக செஸ்ட் பெயின் மாதிரி இருக்குது. அப்புறம் மூச்சு விடவே கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படி தான் இருந்தது. அப்புறம் சரியாயிடுச்சு. சரி ஓகே, செஸ்ட் பெயினாக இருந்தால் அது சரியாக ஆகாது, போக அதிகம் தானே ஆகும், இது சரியாக போச்சு அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அப்புறம் திருப்பியும் நைட்டு தூங்கும்போதும் அதே மாதிரி கொஞ்சம் மூச்சு விட கஷ்டமாக இருந்தது. ஆஹா, இது ஏதோ நல்ல அறிகுறியாக தெரியலையே, டாக்டர்கிட்ட போயிடலாம் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேற்று ஈவினிங் தான் போனேன். அப்புறம் போயிட்டு எப்பவும் போல் இசிஜி, ஹார்ட்டுக்கு ஸ்கேனு எல்லாம் எடுத்து பார்க்கும்போது தெரியுது, எனக்கு வந்து பொதுவாக நார்மலாக எல்லாருக்குமே ஹார்ட்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது வந்து 75%, 80% அந்த மாதிரி தான் இருக்கும். 100% யாருக்குமே இருக்காது, இவ்வளோ தான் இருக்கும். எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்டென்ட்டு வச்சப்போ எனக்கு ஃபங்க்ஷன் வந்து 54% தான் ரீகெயின் பண்ண முடிஞ்சுது, அவ்வளோதான் இருந்தது. அப்புறம் போக 47 ஆகிடுச்சு. போன வருஷம் செக் பண்ணப்போ கூட 47 இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஒரு வருஷம் கேப்பில் பார்த்தா நேற்று 35 தான் இருக்குது. இதில் வேறு புதுசாக வந்து ஏதோ ப்ராப்ளம், அதாவது வந்து ப்ளட்டு வந்து ஹார்ட்டு பம்ப் பண்ணி வெளியே விடுறதுல அந்த வால்வ் எல்லாமே வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கு, ரொம்ப வீக் ஆகிருக்கு. அதனால தான் வந்து இதுக்கு பேர் வந்து கார்டியோமையோபதி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இது வந்து ஹார்ட்டே வந்து ஃபெயிலியர் ஆகிற ஸ்டேஜு, இப்போ வந்து 35% ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டார் டாக்டர். என்னடா இது, இவ்வளோ நாள் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம், மறுபடியும் பிரச்சனை. சரி இப்படி சும்மா ஜாலியாக சுற்றிட்டு இருந்தா எனக்கே பொறுக்காது, என்னை பார்த்து நானே கண்ணு வச்சுருவேன். அப்புறம் மற்றவங்க வைக்கிறாங்க, மற்றவங்கள பற்றி நாம் ஏன் பேசணும், எனக்கு ஃபஸ்ட்டு எதிரி நான் தான். ஓகேவா, இருங்க உங்ககிட்ட ஒன்று காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து டீ போட்டுட்டு வந்தேன். ஜஸ்ட்டு கால் டம்ளர் டீ தான் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு நாளில் 1 லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும், இவ்வளோதான். இது 1 லிட்டர் பாட்டில். இதில் காலையில் ஃபில் பண்ணி வச்சது. நான் காலையில் இன்றைக்கி 7 மணிக்கு எழுந்திரிச்சேன். 7 மணிலேருந்து இப்போ வரைக்கும், இப்போ மணி வந்து 12 o'clock ஆகுது. இப்போ வரைக்கும் நான் குடித்த தண்ணி இவ்வளோ தான். டேப்லெட் முழுங்கிறதுக்கு மட்டும்தான் குடிச்சிருக்கேன். அந்த மாதிரி தண்ணி வந்து 1 லிட்டர் மட்டும் குடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக டேப்லெட் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. டேப்லெட்டும் எல்லாம் கம்மி பண்ணிட்டார். இப்போ மொத்தம் 4 டேப்லெட் தான். இது போடுங்க, நடுவில் மறுபடியும் மூச்சு விட கஷ்டமாக இருந்ததுன்னா வாங்க, இல்லைனா இந்த டேப்லெட்டெல்லாம் போட்டுட்டு 1 மாதத்துக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, இதுக்கு என்னதான் ரெமெடி, டேப்லெட்டெல்லாம் போட்டால் சரியாயிருமா அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், டேப்லெட் வந்து கொஞ்சம்
இன்னும் கொஞ்சம் கம்மியாகாமல் இருக்கிறதுக்காக தான். அதுவும் சிலருக்கு தான் ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்து இதுக்கு வந்து ஒரே ட்ரீட்மெண்ட் வந்து பேஸ்மேக்கர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஹார்ட்டில் ஸ்டென்ட் வச்சாச்சு, இனி அடுத்தது பேஸ்மேக்கர் வைக்கணுங்கிறாரு. அதை பற்றி எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. எங்கள் தாய் மாமா ஒருத்தருக்கு பேஸ்மேக்கர் வச்சுருக்காங்க அப்படின்னு எப்போவோ 20 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். ஆனால் அவங்க கோடீஸ்வரங்க. இந்த பேஸ்மேக்கர் எப்படி இருக்கும் என்ன ஏது கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூகுள் பண்ணி பார்த்தேன். அப்புறம் தங்கச்சிகிட்டையும் ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்க பக்கத்து வீட்டில் கூட ஒரு சின்ன வயசு பையனுக்கு பேஸ்மேக்கர் தான் வச்சுருக்கேன், அவன் இப்போ நல்லா தான் இருக்கான், பயப்படாத அப்படின்னு எனக்கு தைரியம் சொன்னான். என்ன இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் நமக்குள்ளே ஒரு கிளி ஏற்படத்தானே செய்யுது. அதை தான் சொல்லுவாங்க, தனக்குன்னு வரும்போது தான் தெரியும் அப்படின்னு. ஓகே, இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோடய அப்டேட். நேற்று நான் இருந்த மனநிலை எப்படி, இன்றைக்கி நான் இருக்கிற மனநிலை எப்படி, இவ்வளோதான் வாழ்க்கை, அவ்வளோதான். ஓகே, நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் எடுங்க. ஓகேவா? நல்ல வீடியோஸாக வந்து கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ.